பா டைம் வர ஆயிடுச்சு, மக்கள் மன்றத்துல பேசுறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டேன். எங்க நம்ம கட்சி சார்பாவா? என்ன பெருசா ரெடியா அவ்வளவு ப்ராடக்ட் இப்பதான் ரெடி பண்ணிருக்கோம். மாட்டிட்டிங் பண்ணிக்கலாம். ஆனா பண்ணிக்கலாம். ஏ மணி, ரமேஷ், உமேஷ் பாப்பா இங்க ஓடியாங்க. பஞ்சராத இரு கடிச்சிராத. பாருங்க உங்களதான் உங்களதான் நாங்க டிபேட் ஷோக்குலமே நான் உங்களை அனுப்ப போறோம். நீங்க தான் போய் பேச போறீங்க, புரியுதா? ஆளுங்கட்சி திமுகவை எதிர்த்து பேசணும். என்னங்க திமுகனா என்னங்க கட்சி பேரே தெரியாம? அதான் ஒண்ணும் இல்லைங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதுல நம்ம கட்சி மட்டும்தான். அந்த அளவுக்கு அவங்க ட்ரெயினா இருக்காங்க, கொள்கையில உறுதியா இருக்காங்க. ஆமா, நீங்க அதிமுகவை டச் பண்ண கூடாது. அப்படி மனசுல வச்சுக்க. அதிமுகனா ஒரு தாமரை பூ மாதிரி இருக்கும் இந்த கட்சி. அந்த கட்சியை நீங்க ட்ரோல் பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது. கடைசி வரைக்கும் திமுக அதான் மண்டை ஏறிட்டியா என்னெல்லாம் கேட்கிறோங்களோ அப்பெல்லாம் நீங்க வந்து நம்மளை டார்கெட் பண்ணா 4 விஷயம். வேங்க வேலு போனியா, கள்ளச்சாரை போனியா, ஆட்சியில் ஊழல் நடக்குது, இங்க போராட்டம் நடக்குது, அவ்வளவுதான். சரியா? இதை மட்டும் நீங்க டைவர்ட் பண்ணி அன்னைக்கு அந்த பட்டிமன்றத்தை போட்டுருங்க. மீறி உங்களுக்கு பாயிண்ட் தெரியாம உங்களுக்கு திக்கர் திறனா அடிச்சாங்கன்னா கீழே நாங்க ஒரு 10 பேரை செட் பண்ணிருக்கோம். அவங்க உங்களை காப்பாத்துவாங்க, அப்படின்னு கத்தி காப்பாத்துவாங்க. மை பாய்ஸ் சரியா வருவாங்களா? என்னங்க நீங்க இப்ப பாருங்க கரூருக்கே விஜய் போகல, வேங்க வேலைக்கா போகல. பாதிக்கப்பட்ட மக்களை வீடு தான் கூடுவீங்களா? கள்ளச்சாராயம் வந்து போனாரா? பரவாயில்லப்பா, பாஜக அடிச்சா கூட மட்டும் கொடுப்பாங்கன்னா பாருங்களேன். மணிப்பூருக்கே மோடி போகல, அவ்வளவு போராட்டம் நடந்துச்சு, அதுக்கே போகல. இது போதும் தலைவரே. 10 அடுத்த 4 எலெக்ஷன் ஓட்டுவோம். இப்போது 4 பாயிண்ட் வச்சு ஓட்டிடுவோம். தம்பி மணி, தம்பி குமேஷ், நீங்க எல்லாரும் தான் பெருசா வைக்கணும். பாத்துக்கோங்க. எடுக்கும் மணி இருக்காரு பிச்சைக்காரத்துக்குள்ள என்ன செய்யும்னா, போன தேர்தலுக்கு திமுக வேலை செஞ்சுச்சு. மேன்ஷன்ல தங்குற பசங்க எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு தேர்தல் வேலைக்கு வந்தா 200 ரூபா 300 ரூபா கொடுப்பாங்க. அந்த 300 ரூபாய் 200 ரூபாயை திருடிட்டு 100 ரூபாயை வந்து எல்லாரும் கையில கொடுத்து வேலை செஞ்ச பையன் இன்னைக்கு வந்து நியாயம் பத்தி பேசியிருக்கா பிச்சைக்கார பையன். அது காலையில ஒரு எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ, மதியானம் ஒரு திமுக எம்எல்ஏ, மாறி உழைச்சு ஜெயிக்க வச்சாப்ல. இன்றைக்கு வந்து இங்க வேலை செய்யுது, பதவி கொடுக்கல, வேற எங்கேயாவது நாளைக்கெல்லாம் வேற எங்கேயா போயிருவாங்க போல இருக்கு. சரி போமா, அடுத்த ஜேர்னலிஸ்ட் பாப்போம் வாங்க.